வணக்கம். நான் வதனிக்கண்ணன் நோர்வேலேருந்து நீண்ட நாளுக்கு பிறகு நான் ஒரு காணொளி ஒன்று போடுறேன். இப்போ கிறிஸ்மஸ் வாரதால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் பலகாரங்கள் செய்திருந்தாங்க. அதில் இந்த ஆப்பிள் ஸ்வீட்டும் உண்டு. இதை நான் காணொளி எடுத்திருக்கேன். அதை எப்படின்னு காட்டுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. அடுத்தது இந்த காணொளியை லைக் பண்ணிக்கிட்டு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்ன காணொளி போடுறதுக்கு ஊக்குவிக்கும். சரி, வாங்க காணொளிக்கு போவோம். இப்போ முதல்ல 250 கிராம் தேங்காய் பூவை வறுத்து கிரைண்டரில் அரைச்சி ஈரமாகாமல் நல்ல தூளாக்கி வச்சுருக்கணும். அதோட ஒரு 750 கிராம் கச்சான் முத்து, அதை மெல்லி சூடில் வறுத்து அதை தோலெல்லாம் நீக்கி அதையும் கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வைங்க. அது கிட்டத்தட்ட 700 கிராமுக்கிட்ட வந்திருக்கும். கடைசியாக அதையும் 2 நல்ல வடிவாக சேர்த்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஒரு 1.5 கிலோ பால்மா, நீடோ பால்மா இல்லாட்டி ஆங்கர் பால்மா சேர்க்கலாம். நாங்கள் நீடோ பால்மா தான் பாவிச்சினாங்க. நீங்கள் வேணுமென்னா வேறு பால்மாவும் பாவிக்கலாம். அடுத்தது இதில் நாங்கள் 10 போத்தில் பைனாப்பிள் எசன்ஸும் இதுக்குள்ளே விட்டு நாங்கள் இது இந்த வாசம் நல்லா இருக்கும் இதுக்கு. அதோடு நாங்கள் இதில் ஃபுட் கலரும் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுனாங்க. இதுக்கு ரெட்டும் க்ரீனும் தான் நல்லா. ரெட் இல்லை க்ரீன் இல்லை, அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. அடுத்தது சீனி பானை காய்ச்சினாங்க. சீனி பானை 1 கிலோ சீனிக்கு 3/4 லிட்டர் தண்ணி விட்டு ஒரு 3/4 கம்பி பதத்துக்கும் 1 கம்பி பதத்துக்கும் விடப்பட்ட பதத்தில் காய்ச்சிட்டு பானியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணாங்க. பானி நல்லா கூட இருக்க காய்ச்சிடக்கூடாது, தண்ணி பதத்துக்கும் இருக்கக்கூடாது. அதால் 3/4 தாண்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம். நாங்கள் இப்படியே விட்டு எல்லாத்தையும் குழச்சி போட்டு நீங்கள் கையால் சேர்த்து குழைக்கலாம். இந்த நேரத்தில் கலர் காணாண்டா நீங்கள் கொஞ்சம் கலரை கொஞ்சம் போடலாம். நாங்கள் கலர் காணாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் திருப்பியும் கொஞ்சம் விட்டுனாங்க அதுக்குள்ளே. இப்போ எல்லாம் நல்ல வடிவாக சேர்த்தாச்சு. இனிமேல் நாங்கள் இதை ஒரு சின்ன உருண்டை ஆக்க வேண்டியதான். சின்ன உருண்டை ஆக்கி போட்டு இந்த கராம்பை மெட்டு பக்கத்தால் எடுத்து குத்தி விடணும். பார்க்க நல்ல வடிவாக ஒரு ஆப்பிள் மாதிரியே இருக்கும். பார்க்குறீங்களா அப்படி என்ன? நாங்கள் இதில் 2 கலரில் செய்திருந்தாங்க. ஒன்று ரெட்டும் ஒன்று க்ரீன்லேயும் செய்திருந்தாங்க. இப்போ நான் என்னுடைய காணொளியை இதோட நிறைவு செய்ய போகிறேன். வருங்காலங்களில் நான் ஒரு கிழமைக்கு ஒரு காணொளியாவது போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். சரி, இப்போ நான் இந்த காணொளியை இதோட நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.